தோல்வி உன்னை துரத்திக் கொண்டிருக்கின்றது என்றால் வெற்றிக்கு மிகவும் அருகில் நீ வந்துவிட்டாய் என்று அர்த்தம். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று கிருத்திகை செவ்வாயில் இந்த சிங்காரவேலன் உனக்கு அனுப்பிய அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டு விட்டாய் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தையே, உன்னுடைய கைகளில் ஒரு விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு முருகன் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து கொண்டு என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கு. என் தங்கமே, எதை தொட்டாலும் தோல்வி என்று உன் வாழ்க்கை உன்னை நெருக்கி தள்ளுகின்ற இந்த நேரத்தில் என்னவாகப் போகின்றோமே என்ற குழப்பத்தோடு நிற்கின்ற என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட வெற்றி உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷமானது உனக்கு மிகவும் அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் பெற்றிட என் தங்கங்களாக நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. என் தங்கமே, சிங்காரவேலன் முன்னால் நின்று கொண்டு யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது. அப்படியே நீ கண்ணீர் சிந்தினாலும் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு துன்பங்களை இந்த வாழ்க்கையில் தாங்கினாயோ அவ்வளவு சந்தோஷத்தை இனிமேல் நீ அனுபவிக்கப் போகின்றாய் என்பதனை மறந்துவிடாதே. என் தங்கமே, சிங்காரவேலனின் அருள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் கிடைத்துவிட்டால் அதை விட மகிழ்ச்சி வேறென்ன இருக்கப் போகின்றது? நான் இருந்துவிட்ட இல்லத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் அவர்களின் மனதில் நிறைவான விஷயங்களும் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் அவர்களுக்குள் இருக்காது. சண்டை சச்சரவுகள் அந்த குடும்பத்தில் இருக்காது. என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாயினாலும் இந்த சிங்காரவேலன் என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. முருகன் வேல் பூண்ட கரத்தினால் அதை நான் நிச்சயமாக உனக்கு துடைப்பேன் என்பதனை மறக்காதே. சிங்காரவேலன் வேல் உன் வாழ்க்கையை காக்கும் வேல். உனக்கு இருக்கின்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வேல் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, எப்பொழுதும் உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் அழித்திட ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? சற்றென்று அவர்களை அழித்து விட முடியாது. ஒருவர் உன்னை வேதனைப்படுத்துகின்றார் என்றால் அதற்கு பதில் அவர்களை பழி வாங்குவதில் தீர்வு கிடைக்காது. என் தங்கமே, அதற்கு பதிலாக அவர்களுக்கு நாம் நல்ல புத்தியை கொடுக்க முயற்சி செய்வோம். அவர்களுக்கு நாம் சொல்வதை நல்ல முறையில் கேட்க செய்வோம். அதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதையும் மீறி அவர்களுக்கு ஓர் நல்ல விஷயத்தை நாம் நிச்சயமாக காண்பித்து கொடுப்போம். இல்லை, எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கை இப்படியாக மாறிவிடும் என்று பல அறிகுறிகள் மூலமாக உணர்த்துவோம். உண்மையில் திருந்தக்கூடிய மனிதன் என்றால் அந்த விஷயத்திற்குள் திருந்தி வெளியே வந்து விடுவான். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தான் கொடுப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த சிங்காரவேலன் வேலிடமிருந்து தண்டனை கிடைத்தே தீரும். என் தங்கமே, வேலையும் மயிலையும் என்றும் உன் முருகன் தன்னோடு அழைத்து வருவதற்கு காரணம் என்னவென்று புரிந்துகொள். நான் முன்வரவில்லை என்றாலும் என்னுடைய வேலும் மயிலும் உன்னை காப்பாற்றும் என்பதனை புரிந்துகொள். எந்த கஷ்டத்தில் இருந்தும் உனக்கான நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை புரிந்துகொள். முருகனை காண இவர்களை கண்டால் போதுமே. இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் இருப்பதாகத்தானே அர்த்தம். மயிலை அதிகாலையில் எழுந்தவுடன் என் பக்தன் கண்டு கொண்டானால் அப்படியானால் என்ன அர்த்தம்? சிங்காரவேலன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்று அர்த்தம். சிங்காரவேலன் உன்னிடத்தில் வந்து நான் இருக்கின்றேன் என் தங்கமே என்று எந்த விஷயமானாலும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் செய் என்று நான் சொல்கின்றேன் என்று அர்த்தம்தானே. அதை உணர்ந்து கொண்ட என் தங்கங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுதும் தோற்றுவிடவோ எந்த சூழ்நிலையிலும் பின்தங்கவோ நினைக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் உண்மையாக அதிகாலையில் என்னை கண்ட என் தங்கங்கள் மாலையில் சரியாக நீ நினைத்த விஷயத்தை என் துணை கொண்டு செய்து முடித்திருப்பாயானால் மீண்டும் என்னை கண்டு விடுவாய். இல்லை, நான் சொன்னதை நீ செய்து முடிக்கவில்லை என்றால் மாலையில் உன்னால் என்னை காண முடியாது. இதுதான் உண்மையும் கூட. என் தங்கமே, எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை எல்லாம் நீ ரசிக்கத் தொடங்கு.
தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு அழுத்துவதை விட அழகான இந்த இயற்கையை நீ ரசிக்கத் தொடங்கு. அதில் இருக்கின்ற அழகு உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மனநிலையில் கொண்டு சேர்த்துவிடும். தேவையில்லாத மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை அழுக்குகளும் வெளியேறி உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கும். எந்த நேரத்திலும் எந்த விஷயங்களும் உன்னை நல்லபடியாக உன் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ திருப்பங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட்ட சூழ்நிலையில் நீ எல்லாவற்றையும் தாண்டி முருகன் நமக்கு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு என் முன்னால் வந்து நின்றிருந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கைக்கான பரிசு என்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்துகொள். ஒரு நாளும் உன்னை விட்டு நான் ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டேன். உனக்கு நான் கொடுக்க நினைப்பது என்பதை எல்லாம் நிச்சயமாக சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யாருக்காக இந்த வாழ்க்கையை இழந்தாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார். உண்மையில் அவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்கின்றதா என்று யோசித்துப் பார். அதே நேரத்தில் யாருக்காக கண்ணீர் வடிக்கின்றோமோ அதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கின்றதா என்று ஒரு நொடி நீ யோசித்துப் பார். இத்தனை நாளும் என் தங்கம், தேவையில்லாத தகுதியே இல்லாத ஒருவருக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள். எந்த நேரத்திலுமே நான் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் சட்டென்று அடுத்த நொடி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ, எதை எடுத்து விடுமோ என்ற பயம் வருகின்றது அல்லவா? இந்த பயத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள நீ முன்னே வர வேண்டும். முருகன் என்னை சரணடைந்த தங்கங்கள், அதாவது சரணாகதி என்றால் என்ன என் தங்கமே? உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் என்று அர்த்தம். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் சரி, சந்தோஷமான விஷயங்களையும் சரி, எதையும் கண்டு நீ அதிகமாக துள்ளி குதிக்கவோ வேதனைப்படவோ கூடாது. எதையுமே நீ சமமாக பார். உன் சிங்கார வேலன் நான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பேன் என்பது அந்த நொடி உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை என்ற ஒன்று உன் முருகன் என்னால் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படக்கூடிய ஒன்று என்பதனை நீ புரிந்துகொள். என்னை சரணடைந்த பிறகு உனக்கு பயம் எதற்கு? இந்த சிங்கார வேலனிடத்தில் சரணாகதி அடைந்த என் தங்கத்திற்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் ஒருபொழுதும் தேவையில்லை. உன்னுடைய முயற்சி ஒன்றே உன்னை வழிகாட்டி அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்துகொள். உன்னுடைய முயற்சியால் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் இந்த வாழ்க்கையின் காலம் முழுவதும் உன்னோடு நினைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த காலத்திலும் அதை விட்டு நீ விலகி விடக்கூடாது. எப்பேற்பட்ட இன்பத்திலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் சந்தோஷம் மனநிலைக்கும் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்துகொள். இறை நம்பிக்கை அதிகம் உள்ளவனை சற்று உற்று நோக்கிப்பார். என்ன நடந்தாலும் அதற்கு அசந்து விட மாட்டான் என்பது. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். தெய்வத்தின் பாதத்தில் அல்லவா சமர்ப்பித்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது இறை பக்தி கொண்டவன் எதற்கு பெரிதளவில் எந்த ஒரு விஷயங்களையும் வெளிக்கொண்டு வருவதில்லை. எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு தானே தீர்த்து விடுவதாக நிச்சயமாக முன்னே வந்து விடுவான். அதே போலத்தான் என் தங்கமே, நீயும் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் இந்த சிங்காரவேலனின் அருளோடு உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளுக்கும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த திருப்பங்களை எல்லாம் தெரிந்து என்னவென்று நீ வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்தி வைத்திருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் சிங்காரவேலன் உன்னோடு பயணிப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என் தங்கமே, கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் இனி வரக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. என்றும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பான நல்ல விஷயங்கள் எல்லாமுமே நடக்கும் என்பதை உன் நினைவில் இருக்கட்டும். சிங்காரவேலனின் வேலை தொட்ட என் தங்கத்திற்கு உனக்கு வாழ்க்கையில் எதற்கும் கவலை எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும்.
நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து கிடைக்க இதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.